ஒரு தம்பி ஒரு முறை என்கிட்ட வந்தான், பாஸ்டர் நான் எத்தனையோ அப்ளிகேஷன் போட்டேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. எங்கெங்கே சுத்தி பார்த்துட்டான். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், டேய் இன்னைக்கு நான் ஒரு புது பைபிள் தரேன், எங்கேயுமே அப்ளிகேஷன் போடாதடா, நீ உட்கார்ந்து இந்த பைபிளை ஒழுங்கா நீ வாசித்து முடிக்கிறதுக்குள்ள உனக்கு வேலை கிடைக்கட்டா, இந்த பைபிளே நான் பிரசங்கம் பண்ண மாட்டேடான்னு சொன்னேன். அங்கிள் அங்கிள் என்ன சொல்றீங்க அங்கிள்? நான் உண்மையதான்டா சொல்றேன், இந்த பைபிள் நீ பைபிள் வாசிருக்கடா? இல்லை அங்கிள், நான் எப்போது வாசிப்பேன், நீ எங்கேயுமே அப்ளிகேஷன் போடாதடா, இந்த பைபிளை வாசிடா, இந்த பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்குள்ள உனக்கு சேமம் வருதா இல்லையா பாடுறா அப்படின்னு. நீங்க சொல்றதுனால செய்யறேன். சரி போனா ஒரு பாதி வாசித்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஓடி வந்தான், அங்கிள் 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 2 அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க, 2 அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க. எதுடா அப்படின்னு, அங்கிள் எதுக்கு போறது அப்படின்னு. நான் சொன்னேன், 2ல் 1 தேவன் கொடுத்தது, இன்னொன்னு பேய் கொடுத்ததுன்னு. அவன் என்ன பார்த்தா, என்ன அங்கிள் பேய் கொடுத்ததுன்றீங்க, 1 பேய் கொடுத்தது 1 தேவன் கொடுத்தது. டேய் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, எந்த வேலைக்கு போனா நீ இன்னும் அதிகமா பைபிள் வாசிக்கலாமோ அது தேவன் கொடுத்தது. எந்த வேலைக்கு போனா நீ பைபிள் வாசிக்க முடியாதோ அது பிசாசு கொடுத்தது. பிசாசு எது கொடுத்தான் தெரியுமா? இவனை விட்டா பைபிள் வாசித்து கெட்டு போயிடுவான்னு சொல்லி உனக்கு வேலை கொடுத்துட்டான், உன்னை எப்படியாயிலும் பைபிளை நிறுத்துறதுக்கு. எந்த வேலையில போனா அதிகமா பைபிள் வாசிக்கலான்னு யோசி, அது தேவன் கொடுத்தது. இன்னைக்கு நல்லா இருக்கான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா போதும், கோயிலுக்கு வரவே நேரம் இல்லை பாஸ்டர், தின்றதுக்கு நேரம் இருக்குல்ல. இன்னைக்கு ஏன் தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்ல? ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும், எங்கப்பா கோயிலுக்கு வரல, நேரமே இல்ல பாஸ்டர் கோயிலுக்கு வர்றதுக்கு. அதான் 11,000 வரை கிடைக்கல. 10,000 ரூபாய் வேலைக்கு என்ன கிடைக்கல? பைபிள் வாசிக்க நேரம் இல்ல. 10,000 ரூபாய் வேலையிலேயே கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்ல. இனி 15,000 கொடுத்தா இயேசுன்னு சொல்றதுக்கே நேரம் இருக்காது. அதனால டி ப்ரமோஷன்ல வருவே தவிர ப்ரமோஷன்ல போக மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியணும், 10,000 இல்லையா 10 லட்சம் கொடுத்தாலும் என் சமூகத்தை விட்டு போக மாட்டான், என் சமூகத்தை தேடுவான், என் பாதத்தில் விழுந்து கிடப்பான், என்னுடைய பாதத்தில் கிடப்பான். தேவன் அறிஞ்சிட்டார். ஆனா தேவன் உன்னை வெறுமை ஆக்கிறதுக்கு ஒருவனையும் விட மாட்டார், ஒருவனையும் விட மாட்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அருமையானவர்களே, நீங்க ஒருவரும் வெறுமையானவர்கள் அல்ல, நீங்க ஒருவரும் வெறுமையானவர்கள் அல்ல. எப்ப தெரியுமா வெறுமை தெரியுமா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. தகப்பனை விட்டு ஒரு நாள் வெளியே போகணும்னு அவன் விரும்பினான். கடைசி முடிவு என்னன்னு கேட்டா, பண்ணி திங்கிற தவிட தின்னுகிட்டு இருந்தான். ஏன் தின்னா? அப்பாட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு குறைவில்லையா. அப்பா சமூகத்தில் இருந்தா வேலைக்காரருக்கே திருப்தியான சாப்பாடு. இன்றைக்கு அவனுக்கு ஏன் கிடைக்கல தெரியுமா? அவன் இடத்தை மாறிட்டான். அவன் ஒண்ணு செய்தா போதுங்க, வீட்டில் இருந்தா மணி அடிச்சா சாப்பாடு, அழுக்கான ட்ரெஸ் உடனே ட்ரெஸ் மாத்துறதுக்கு, ஷூ மாத்துறதுக்கு ஆளு, எல்லாத்துக்கும் வேலைக்காரன் வேலைக்காரி. ஆனா இடத்தை விட்டுட்டான், வறுமை வந்துடுச்சு, பண்ணி தங்குற தவிடும் கிடைக்கல. அவன் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இருப்பான்னு சொன்னா அவனுக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை, வஸ்திரத்துக்கு குறைவில்லை, எல்லாம் நிறைவாய் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த கண்கள் திறக்கணும். நான் ஒரு நாளும் இந்த பிரச்சனைக்கு மேலான எந்த பிரச்சனையும் என்னை தொட போறதில்லை. நான் ஒரு நாளும் வறுமையாய் இருக்க போறதில்லை. தேவன் என்னை செழுமையாய் வைத்திருக்கிறார்.